சந்தியாராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டு மருமகளாக்கணும்னு வந்திருக்கு. அதாவது விளக்கமா சொல்லணும்னா, உங்க வீட்டு பொண்ணு மாயாவை எங்க அண்ணன் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேங்கிறாங்க. உங்க வீட்டு பொண்ணு மாயாவை எங்க வீட்டு மருமகளை அனுப்பி வைங்க. இதைத்தான் நான் கேட்க வந்திருக்கேங்கிறாங்க. நான் கேட்க வேண்டியதை கேட்டுட்டு முடிவு உங்க கையில. நம்ம வீட்டு பகையை முடிக்கிறதுக்கு நான் முதல் மரியாதையை வேண்டன்னு உங்களுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். மனசார விட்டு கொடுத்துட்டு வந்தேன். முடிவு உங்க கையில தான் இருக்கு ரகுராம். நீ கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடக்காம போச்சு. ஆனா நீ இப்போ எனக்கு முடிவு சொல்லித்தான் ஆகணும். நீ கொடுத்த வாக்க மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். மாயா கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கிறாங்க புவனேஸ்வரி. நாளைக்கு நல்ல முடிவோட சந்திக்கிறேன்னு மாயா அங்கிருந்து போயிடுறாங்க. என்னன்னே அவன் வந்ததும் மாயாவை பொண்ணு கட்டி போறாளேன்னு பத்மா கேட்கறாங்க. பேசாம போயிடுறாங்க ரகுராம். என்னங்க இது எலெக்ஷனை தள்ளி வைக்கிற மாதிரி நாளைக்குன்னு ஒட்டி வச்சுட்டு போயிட்டாலே என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறா அவ அப்படின்னு கேட்கறாங்க சாருவோட அம்மா. அவ கேட்டாலும் கேட்டா வரும். மாயாவை பொண்ணு கேட்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தனாவை தான் பொண்ணு கேட்பான்னு நினைச்சேன். ஆனா மாயாவை கேட்டாலே ஆனா முதல் பால்லையே அடிச்சா பரிசு. எப்படியோ ரகுராமுக்கு நல்ல பெரிய அப்பா வச்சுட்டா. நாளைக்கு ரகுராம் என்ன சொல்ல போறாரோ பாப்போங்கிறாங்க. எப்படியோ மாயாவை பொண்ணு கேட்டுட்டாங்க. என்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. மாயாவும் சீனவும் தனியா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. சே என்ன இப்படி உன்ன பொண்ணு கேட்டுட்டாங்களே. ஆனா மாமா இப்ப சிக்கல்ல மாட்டிட்டாரு. என்ன பதில் சொல்ல போறாரோ தெரியலங்கிறாங்க. மாயா நீ என்ன முடிவு எடுக்க போறேங்கிறாங்க. எது என்ன முடிவு எடுக்க போறேன்னா நீ என்னடா விளையாடுறியா? டே இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிறதுக்கு காரணமே நீதான்டா. அன்னைக்கே நம்ம முடிவை பத்தி பெரியப்பாட்ட சொல்லியிருந்தா பெரியப்பாவும் இப்ப முடியாதுன்னு சொல்லியிருப்பாருல. நீ சொல்லாம பயந்துகிட்டு இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு என்கிட்ட நீ முடிவு கேக்குறீல்ல. என்னடா சூழ்நிலை? நீ வேற எதையோ பேசிட்டு இப்ப சூழ்நிலை மேல பழைய தூக்கி போடுறியா? மாமா கிட்ட எடுத்தோம் கவுத்தானாலும் பேச முடியாது. அதுவும் இந்த மாதிரி டபுள் வார்த்தையெல்லாம் பேசவே முடியாது தெரியுமா? இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா உங்ககிட்ட தானே முடிவு கொடுத்துருக்காரு. கல்யாணத்துக்கெல்லாம் முடியாது நோன்னு சொல்லிரு நீ அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன். உன்ன மாதிரி எல்லாம் நான் பயந்துட்டு சொல்லாம எல்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சீனு சொல்றாங்க. டே என்னடா பெருசா சாதிச்சுட்ட? என் கையை பிடிச்சு நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு இருக்கிற நீ. கையை பிடிச்சின்னா மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுருவேங்கிறாங்க. என்னமாயா நீ என்ன இவ்வளவு வயலட்டா இருக்காங்கிறாங்க. ஆமா வயலட் இல்லாம என்ன பண்றது? துரத்தி காதலிச்சுட்டு எந்த ஸ்டெப்புமே எடுக்காம சும்மா ரொமான்ஸோட போயிடலான்னு பார்த்தா என் அப்பா கிட்ட சொல்லி எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன். ஆனா நீ ஒரு ஸ்டெப் கூட எடுக்காம நீ என் கையில உன் பக்கம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுங்கிறாங்க. என் பக்கம் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறாங்க சீனு. இதுதான் ஒன்னும் தெரியாத டப்பாங்கிறது. உன் பக்கம் தான் கரடி மாதிரி சாரு இருக்காளே. அவளுக்கு சப்போர்ட்டா வீட்டுல ஒரு கூட்டமே இருக்கு. அவங்களை எப்படி நீ சமாளிக்க போற? இதெல்லாம் உனக்கு பிரச்சனையாவே தெரியலையான்னு மாயா கேக்குறாங்க. ஆமாமா இதெல்லாம் பிரச்சனை தான். மாமா மட்டும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி அப்படியே தூக்கி வீசிடலாம். சரி நீ உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி எப்படியோ கொஞ்சம் டைம் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. மாயா அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். என்னோட பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி நான் டைம் எடுத்துக்குவேன். ஆனா நீ உன் பக்கம் இருக்கிற பிரச்சனையை நீ சரி பண்ணிட்டு வந்துருன்ட்டு போறாங்க மாயா. மாமாவை மட்டும் சரி பண்ணிட்டா வேற எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் மாயா திரும்பி வராங்க. டே என்ன இங்க என்ன புலம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாங்க. இங்க பாரு நீ மட்டும் பிளான் பண்ணல. உனைய பிளான் பண்ணி நான் தூக்கிடுவேங்கிறாங்க மாயா. ஐயோ இவகிட்ட மட்டும் உஷாராத்தான் இருக்கணும் போல இருக்கே அப்படின்ட்டு சீனா அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற பிரச்சனையை என்னால சரி பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப புது பிரச்சனை புது ரூபத்திலிருந்து வந்திருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. கடவுளே நீ தான் துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. ரமணி பாட்டி ஜானகியை கூப்பிடுறாங்க. இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. புவனேஸ்வரி பல வருஷமா இருந்த பகையை தேக்கணுங்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போயிருக்காங்க. இதை எப்படியாவது பயன்படுத்தி நம்மளுக்கு அடுத்த தலைமுறையும் நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழணும். நீ இதில் என்ன ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை நான் என்ன முடிவு எடுக்க முடியும்னு கேட்குறாங்க ஜானகி. நீங்கள் தான் மாயா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணுங்கிறாங்க. ஜானகி நினச்சி பார்க்குறாங்க. சீனுவோட பிளேட்டில் மாயா சாப்பிட்டதை நினச்சி பார்க்குறாங்க. சீனு மாயாவுக்கு தாலி கட்ட போனதை நினச்சி பார்க்குறாங்க. ஜானகி மாயாவால் நம்மளும் பல கஷ்டப்பட்டிருக்கோம். பல வருஷ பிரச்சனையை முடிக்கிறக்காக கடவுள் அவ பக்கம் நியாயத்தை கொடுத்துருக்காரு. நீ தான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கிற இத்தனை வருஷ பகையும் தீரும். மாயா கிட்ட பேசி சம்மதிக்கவே நீ தான் பேச முடியுங்கிறாங்க. அத்தை அவகிட்ட போய் நான் இதையெல்லாம் எப்படியத்தே பேசுவேங்கிறாங்க ஜானகி. நீங்கள் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக மாயா கேட்பாங்கிறாங்க. அண்ணே நீங்கள் தானே மாயா இதே ஊர்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நீங்க மாயா கிட்ட பேசி சம்மதத்தை வாங்க. நம்ம எல்லாருமே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி முடிக்கலாங்கிறாங்க பத்மா. பார்வதி பெருமா நான் இருந்தாலும் பேசக்கூடாதான். நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மாயா மாடனான பொண்ணுதான். இருந்தாலும் இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவளும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு தான் வரா. மாயாவும் இந்த குடும்பத்துக்காக தீச்சட்டி கூட எடுத்தான். எனக்கு என்னமோ அவளும் இதே ஊர்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க சாரு. பேசுனீங்கன்னா கண்டிப்பா மாயா ஒத்துக்குவானு தான் நான் நினைக்கிறேன்னு சாருவும் சொல்றாங்க. ஆமா ஜானகி நீ யோசிக்காத. போய் மாயா கிட்ட பேசுங்கிறாங்க பாட்டி. சீனவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. இது எப்படி மாயா ஒத்துக்குவா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜானகி. என்ன ஜானகி யோசிக்காத. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்மளுக்கும் நல்லது. போ அக்கா நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல போய் ஆட்சி செய்யறது எல்லாத்துக்குமே நல்லதுதானுங்கிறாங்க. சரியா சொன்ன பார்வதி. மாயா இந்த குடும்பத்துக்காக எத்தனையோ நல்லது பண்ணிருக்கா. ஆனா இது இந்த நல்லதும் செஞ்சான்னு வச்சுக்குவேன். அவளோட மரியாதை இந்த வீட்டுல எப்பவுமே நிலைச்சானகி. இந்த விஷயத்தை பத்தி நீ பேசுறதுதான் சரி. ஆனா புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நம்ம பயந்து இருக்கிறத விட மாயாவை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் ஒரே குடும்பமா நிம்மதியா வாழலாங்கிறாங்க.
எல்லாத்தையும் மாயா கிட்ட எடுத்து பேசி புரிய வை போ அப்படிங்கிறாங்க. ஆமா நீங்க போய் பேசுனீங்கன்னா மாயா புரிஞ்சுக்குவாங்க. ஜானகி எதுவும் பேசாம குழப்பத்தோட அங்கிருந்து போயிடுறாங்க. அண்ணி பேசினாங்கன்னா கண்டிப்பா மாயா ஒத்துக்குவாளான்னு கேக்குறாங்க. அவ கொஞ்சம் பிடிப்பாதான் இருந்தாலும் அண்ணி பேசினாங்கன்னா கண்டிப்பா அவ ஒத்துக்குவாங்கிறாங்க பார்வதியும் பத்மாவும். ஜானகி மாயால பார்த்து உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றாங்க. மாயா நான் என்ன சொல்றேன்னு கேளு, அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லுங்கிறாங்க. முடியாது பெரியமா, அந்த புவனேஸ்வரி என்ன பொண்ணு கேட்டுட்டு போயிருக்காங்க. என் முடிவு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க. அதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, சம்மதம் இல்லைங்கிறாங்க மாயா. யார் என்ன வந்து கேட்டாலும் நான் முடியாதுன்னு சொல்லுவேங்கிறாங்க மாயா. பெரியப்பா அவகிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு, என்ன வேணாலும் கேளு நான் தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் வாக்கு இந்த ஊர்ல மாறாத இருக்கிறது. அவர் வாக்கு கொடுத்ததுனால என் வாழ்க்கையை பலியாடாக்க சொல்றீங்களா? இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க பெரியமா. அச்சோ மாயா, அப்படியெல்லாம் இல்ல. அவ அந்த புவனேஸ்வரி வந்து சொத்து கேட்பாளா, இல்ல முதல் மரியாதை கேட்பாளா, இல்ல ஊரட்டு போக சொல்லுவாளான்னு நாங்களும் என்னென்னமோ யோசிச்சோம். ஆனா அவ இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பான்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. பெரியமா அதான் நானும் சொல்றேன், அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு இந்த விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் எப்படி ஒத்துக்க முடியும்? இது எனக்காக சொல்ல வரல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அது எப்படி நீங்க டிசைட் பண்ண முடியும்? வாக்கு கொடுத்ததுனால நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்க முடிவெடுக்க முடியாது பெரியமா. இது ஒன்றும் புவனேஸ்வரியோட தப்பு கிடையாது. என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தது பெரியப்பாவோட தப்புங்கிறாங்க மாயா. இந்த வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவுக்காகவும் உங்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் மாத்திருக்கேன். பெரியப்பாவுக்காக நான் சில விஷயங்கள் மாத்திக்கிட்டேன். எல்லாத்துக்குமே நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மட்டும்தான் காரணம். இந்த வீட்டோட பண்பு கலாச்சாரம் ஃபாலோ பண்ண ட்ரெஸ்ஸை மாத்திக்க சொன்னீங்க, சாப்பிட்ற விஷயத்தையும் மாத்திக்க சொன்னீங்க. நான் இதையெல்லாம் உங்களுக்காக மாத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா அதுக்காக என்னோட லைஃபை விட்டு கொடுப்பேன்னு நீங்க எதிர்பார்க்காது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம பேச சொன்னாங்கன்னா நீங்களும் அதை புரிஞ்சுக்காம என்கிட்ட வந்து பேசியிருக்கீங்களா பெரியமா. அவங்க எல்லாருமே என்ன கேட்க சொன்னது கூட எனக்கு பெருசா படல. ஆனா நீங்க வந்து என்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க பாத்தீங்களா, அதான் பெரியமா எனக்கு வருத்தமா இருக்குங்கிறாங்க மாயா. அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க ஜானகி. எதுவும் பேசாதீங்க பெரியமா, சென்டிமெண்டா பேசி என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காதீங்க. யாரு என்னன்னு தெரியாம முன்னும் பின்ன தெரியாதவங்களை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்ச்சர் எல்லாம் ஒத்து வராது. வாக்கு கொடுத்த பெரியப்பா கன்வின்ஸ் பண்ணனா கூட நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா மத்தவங்க சொன்னாங்கன்னு நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். ஆனா பெரியப்பா ஈஸியா வாக்கு கொடுத்துட்டாரு. நாளைக்கு பெரியப்பாவே வந்து என்கிட்ட பேசினாலும் என்னோட முடிவு இதுதான் பெரியமாங்கிறாங்க மாயா. என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு முடிவா மாயா சொல்லிடுறாங்க. ஜானகி அங்கிருந்து போயிடுறாங்க. ரகுராம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஜானகி போறாங்க. எங்க மொத்த குடும்பமும் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. நீங்க எதுவுமே கண்டுக்காம இங்க வந்து கொண்டுக்கிட்டீங்களேன்னு கேக்குறாங்க ஜானகி. குழம்பு இருக்கு, இதுல என்ன இருக்கு ஜானகின்னு கேக்குறாங்க. எங்க அந்த புவனேஸ்வரி மாயாவை பொண்ணு கேட்டு போயிருக்கா. நாளைக்கு அவளுக்கு நம்ம பதில் சொல்லணும். நீங்க அதை பத்தி எதுவுமே பேசாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்குங்கிறாங்க ஜானகி. ஜானகி இதுல பேசுறதுக்கு நீயும் நானும் முடிவெடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் பேச வேண்டியது மாயா மட்டும்தான். ஏங்க வாக்கு கொடுத்துட்டு வந்தது நீங்க பொறுப்பா மாயா பொறுப்பா? ஜானகி கேட்கவும் ரகுராம் சொல்றாங்க, நீங்க யாருமே நான் பேசுனதை புரிஞ்சுக்கவே இல்லை. நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தயாரா தான் இருக்கேன். ஆனா அவ என்கிட்ட இருக்கிறதையெல்லாம் கேட்டிருக்கணும். என்கிட்ட இல்லாததை நான் கொடுக்க முடியாத என்கிட்ட கேட்டா நான் எங்க போவேன்? எங்க ஒருவேளை மாயா முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நானும் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட இல்லாத கேட்டா நான் என்ன பண்ணுவேங்கிறாங்க ரகுராம். நீங்க தான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க ஜானகி. என்கிட்ட கேட்கறதுன்னா என்னால கொடுக்க முடிஞ்சதை நான் கொடுக்குறேன், இப்பவே கேளுன்னு சொல்லுவேங்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு ஜானகி ஒரு பெருமூச்சு விட்டுருக்காங்க. இந்த பக்கமா எல்லாருமே மாயாவை சுத்தி நின்னுக்கிட்டு பத்மா பார்வதி எல்லாரும் மிரட்டுறாங்க. 10 மணிக்கு புவனேஸ்வரி வந்துருவா, அவ பொண்ணு கேப்பா, நீ எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுங்கிறாங்க. அப்படி நீ சம்மதிக்கலைன்னா நீ இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். எல்லாத்தோட மூஞ்சிலையும் கரிய பூசுற மாதிரியும் மூக்கு உடைக்கிற மாதிரியும் மாயா என்ன முடிவெடுக்க போறாங்க, ரகுராம் எடுக்க போற முடிவை விட மாயா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ்னு சீனுவும் எல்லாரும் முன்னாடியும் மாயாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் பட்டார்னு உடைச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.